குலசேகரப்பட்டினத்தில் ஏவுகணம் ஏவப்படும் இடம் மற்றும் கட்டுமான பணிகள் 100 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டு உள்ளதாக கூறியுள்ள இஸ்ரோ தலைவர் நாராயணன், அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ஏவுகணம் ஏவப்படும் என தெரிவித்துள்ளார். இன்னைக்கு ரொம்ப இந்திய விண்வெளி துறையில ரொம்ப முக்கியமான ஒரு நாளாகும். இந்த குலசேகரப்பட்டினத்தில் இங்கே ரெண்டாமത്തെ விண் ஏவூர்தி ஏவுகின்ற ஒரு தளத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க. அதுபடி இங்கே உள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 33 ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் உண்டாக்கணும். இங்கேருந்து இப்போ ராக்கெட் ஏவப்படணும்னாக்கி 33 ஃபெசிலிட்டிஸ் வேணும். அதுக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸ் 32 ஃபெசிலிட்டிக்குள்ள வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம அடுத்த வருஷம் செப்டம்பர் டு டிசம்பருக்குள்ள ராக்கெட்டுகள், ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலம், செயற்கைக்கோள்கள் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலம் அனுப்பப்படும்.